ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள். முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம். ஏற்கனவே சனி பகவான் பெயர்ச்சியாகிவிட்டது. அதன்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவான் அமர்ந்திருக்கு. இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க போகிறாங்க. குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய் அமர இருக்கிறது. இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பமனைக்கும், கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மமனைக்கும் பெயர்ச்சியாகிறது. கடந்த சில மாதங்களாகவே மீன மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது வருகின்ற வைகாசி மாதம் 17ஆம் தேதி அன்று, அதாவது 31/5/2025 அன்று மேசமனைக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறது. அதே போல கடகமனையில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வைகாசி மாதம் 24, அதாவது 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 23/5/2025, அதாவது வைகாசி மாதம் 9ஆம் தேதி ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல வைகாசி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 6/6/2025 அன்று புதன் பகவான் மிதுனத்தில் போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குது, தனம், குடும்பம் எப்படி இருக்க போகுது, சுகஸ்தானத்தினுடைய வலு எப்படி இருக்க போகுது, குழந்தை நலம், படிப்பு சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், என்ன மாற்றங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, கடந்த 2.5 வருடங்களாக ஜென்ம சனியாக இருந்தீங்க. ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகளில் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? இப்போ அதெல்லாம் விலகிவிட்டது. இப்போ மனசு நல்லா இருக்க போகுது. உங்கள் எண்ணங்கள், செயல், சிந்தனைகள் திடமாக போகிறது. உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கார், ஜென்ம ராகுவாக இருக்கார். அப்போ ராகுங்கிறது என்ன? போகக்காரகன், ஆசையை தூண்டி விடுவார். ஸோ ஆசையை மட்டும் ரொம்ப அதிகப்பற்றக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அளவுக்கு மீறினால் ஒரு பிரச்சனைங்கிறது அங்கே பாம்பு உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கு, அவ்வளோதான். அதாவது உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கும் அல்லவா? ஸோ அந்த எண்ணங்கள் இருக்கும். ஆனால் கெட்டு விட்டதான்னா இல்லை, குரு பார்க்கிறார். ஒரு நல்லவன் உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்கள் மனக்குழப்பம் என்ன, செயல்பாடுகள், சிந்தனையில் விலகப் போகுது, ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் கிடைக்கும், ஒரு பாத்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குழப்பமாக இருந்த சுச்சுவேஷன் இப்போ மாறிவிட்டது, நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். குடும்பம் விஷயங்கள், தன விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்போ தனம் உங்களை வருகிறது, உங்கள் நோக்கி வரப்போகிறது. அதற்கான முயற்சியான அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எடுக்க போகிறீர்கள். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்க போறீங்க. தனத்துக்காக பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு. ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான், இதுதான், இப்படித்தான், இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை வளம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. பொருளாதார ஏற்றம் உண்டு. உங்கள் வாக்கு விஷயங்கள் சிறப்பு பெறும். இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ கேட்பாங்க. உங்கள் வாக்கு பலிதம்ங்கிறது அதிகமாக இருக்குது.
அங்க சுக்கிரன் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனால யோகம் உண்டு. சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ சுக்கிரனுங்கிறது பெண்கள், சுக்கிரங்கிறது உங்க மனைவி, மனைவியால் யோகம். இந்த நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவினால யோகம் அதிர்ஷ்டம் உண்டு, மனைவியினால தனவரவு உண்டு, மனைவி செட்டில் ஆயிருப்பாங்க, மனைவினால் மனைவி சொத்து அல்லது வேலை, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நிச்சயமாக உண்டு. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்து அல்லது தனம், அதாவது வேலையின் மூலமாக தனம், இதுங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது 4ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 4ஆம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார். சூரியன் 7க்குரியவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான். ஆனால் 4ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார். அப்ப என்ன, சொத்துக்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, வீடு கட்டுவது, வீட்டுக்கு புண்ணியர்ஜனம் பண்ணுறது, வீட்டை ஆல்டர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடுவது, இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறுகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. குழந்தைகள் மூலமாக அதாவது குழந்தை அப்படின்னு எடுத்தாலே அது குருவை பார்க்கணும். அந்த குரு 5லேயே உட்கார்ந்துருக்கார். அப்புறம் என்ன, குழந்தை ஸ்தானத்தில், குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குழந்தை காரக கிரகம் குரு உட்கார்ந்திருக்கார். அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறும். கடந்த 2.5 வருடங்களாக குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தடைகள், குளறுபடிகள், மறதிகள், தான் நினைச்சது செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, சின்ன சின்ன மார்க்குனால தோத்தவங்க, எக்ஸாம் எழுதி தோத்தது, ஒரு 0.5 மார்க்கில் இழந்தது, ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் அத்தனையும் விலகிவிட்டது. இனி சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை, எந்த எக்ஸாம் எழுதினாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடத்தினுடைய தொடக்கமாக இந்த வைகாசி முதலிலிருந்தே இந்த கும்பத்துக்கு சிறப்பு பெறும். அரசு எக்ஸாம், என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுக்கு சிறப்பு கிடைக்கும். ஆசைப்பட்ட கோர்ஸ் உண்டு. போன வருஷம் தவறியது கூட இந்த வருஷம் கிடைக்கும். போன வருஷத்துல சின்ன சின்ன விஷயத்தில் தோத்து போன கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடத்தின் தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறும். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு மாதம். குழந்தை ஸ்தானத்தில் குழந்தை காரகனான குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. அதுவும் இந்த வருடத்தின், அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வைகாசி மாதம் 23ஆம் தேதி அன்று புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அந்த இடத்துல வந்து உட்கார போறார். அப்போ எப்படியா ஒன்று குழந்தையை கொடுக்கக்கூடிய அம்சம் சிறப்பு பெறுது. ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி, குழந்தைக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறுகிறது. ஒரு உறவு உங்களை வந்து இணைக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒரு உறவு உங்களுக்கு வரப்போகிறது. அந்த குடும்ப உறவால் உங்களுக்கு லக் அமைய போகுது. உங்கள் லைஃப் மாறப்போகுது. குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதம். திருமண விஷயத்தில் பல தடைகள், பல சோதனைகள், பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கல, வரன் அமையல, எத்தனையோ வரன்களை பார்த்துட்டோம், ஏதோ ஒரு வகையில் தடை பெற்று கொண்டு இருக்கிறது, தட்டிட்டே இருந்தது, மனசுக்கு பிடித்த வரன் அமையல. இதுதான் மெயினா, மனசுக்கு பிடித்த வரன் அமையலை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மனசுக்கு பிடித்த வரன் அமைய போகுது. ஒரு உறவு உங்களுக்கு ஜாயிண்ட் ஆக போகுது. கணவனாக இருந்தால், அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், உறவு, அதாவது திருமண பந்த உறவு உங்களுக்கு கொடுக்க போகுது.
நிறைய கும்பராசி என்பர்கள் திருமணம் நடக்கலை, கடந்த 2.5 வருஷமா திருமணம் நடக்கலை. அப்படி நடந்திருந்தாலும் ஏதாவது ஒரு தொல்லைகள், பிரிந்து இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு நல்ல சந்தோஷம், அந்நூன்யத்தை கொடுக்கல, மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். இப்ப அது கொடுக்க போகிறது. கணவன் மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு, அந்த அந்த தன்மை, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். காதல்ல நிறைய பேர் காதல் ஏற்பட்டு காதலால் பிரிந்து அல்லது அதை நினைத்து கொண்டு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிறைய கும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஜென்ம சனியில் நிறைய பேர்த்துக்கு மனதை மறைத்து ஏதாவது காதல் அதுக்குள்ளே போகிறது, இதுக்குள்ளே போகிறது, அதை நினைத்து வருத்தப்படுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய கும்பத்துக்கு நடந்திருக்கும். இப்போ அதிலிருந்து அப்படியே வெளி வந்துடுவீங்க. அது வேற விஷயம். புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த காதல் அப்படியே போனால் கூட புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக லைஃப் சேஞ்ச். அந்த உறவு அமைந்தவுடன் இடம் மாறக்கூடிய தன்மை, அந்த மாற்றம் கொடுத்து, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. அதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த வைகாசி முதல் அதற்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை பிரகாசமாக இருக்கிறது. அதாவது நண்பர்கள், ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும் ஒரு உதவி என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும். குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை பார்க்கிறார். இயற்கையாய் அந்த இறைவன் கொடுத்த அனுகிரகம், அதாவது 5-11 கனெக்ட் ஆனாலே அனுகிரகம் உண்டுன்னு அர்த்தம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உன்னுடைய அணுசக்தி நிச்சயமாக பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. 11ஆம் இடம் அதாவது வலுப்பெறுகிறது. குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். அது 11ஆம் இடம் குருவினுடைய வீடு. அப்போ லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், திடீர் அதிர்ஷ்டம், நினைத்ததை சாதித்தல், இழந்ததை மீட்டெடுத்தல், நல்ல நல்ல பாக்கியங்களை பெறுதல், அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதத்தின் தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசா புத்திகளும் வேறுபடும். அப்போ தசாநாதனோட சுப கிரகங்கள் சேர்ந்திருந்ததுன்னா ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு இருக்கும். பாவ கிரகத்தோடு உங்கள் தசாநாதன் சேர்ந்தனா பாவத்தன்மையோடு இருக்கும். அதாவது எந்த தசை நடத்துகிறதோ அந்த தசாநாதனோட ஒரு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனோட இணைந்து தசை நடக்கும்போது உங்களுக்கு நல்லவை நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே உங்கள் தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேதுக்கள், செவ்வாய், சனி இவர்களோடு சேர்ந்து அல்லது தொடர்புகள் பெற்று நடக்கும்போது உங்களுக்கு சில, அதாவது ஒரு மாதிரியான தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுவும் 6, 8, 12 அதிபதிகளோடு சேர்ந்து தசை நடக்கும்போது நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, ஒரு மாதிரியான ஒரு வழிகளை கொடுக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.